ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. என்னப்பா அந்த ப்ரொமோ அப்படின்னு பார்த்தா, ஆரம்பித்த இடத்துல மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சாண்ட்ரா திவ்யா விஷயங்கள், அதே உருட்டுன்னு உருட்டுற சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அதை ஒரு கேமாக யூஸ் பண்ணுற திவ்யா. இதுக்கு நடுவில் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து சாண்ட்ரா சரியா, திவ்யா சரியா, இல்லை சாண்ட்ரா பக்கத்தில் இருக்க பாரு சரியா அப்படின்னாலுமே, எது எப்படி இருந்தாலும் பாரு மேலே கொட்டுற வெஞ்சன்ஸை மட்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு கும்பல். இப்படி இருக்கிற பட்சத்தில் சாண்ட்ரா கேம் ஆடுறாங்களா, நடிக்கிறாங்களா, இல்லைன்னா நிஜமாகவே உங்கள் ஹஸ்பண்ட் அந்த ஃபீலிங்ஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாமுமா சேர்ந்து கலந்த கலவையாக தான் கமல் சார் படத்தில் சொல்கிற மாதிரி தான் மனுஷன் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற கதையாக தான் அவங்க உட்காந்துருக்காங்க. இதில் வந்து அவங்க கேம் ஆடுறாங்களான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி, டெஃபினெட்லி, அஃப்கோர்ஸ், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கேம் தான் ஆடுறாங்க. அது எந்த மாதிரி கேம்னால், யாருக்குமே தன்னை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேமை தான் ஆடுறதா நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் கேம் ஆடுறாங்க. ஆனால் இது சேனலுக்கு மட்டும் தெரியும். சுற்றி இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் இதில் வந்து ஏமாறுறாங்களான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ராப்பில் பாரு மாட்டுவாங்களோ அப்படிங்கிறது ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லார் கேமையும் வந்து பேசுகிறத வச்சோ, அவங்க பிஹேவியரை வச்சோ, அவங்க எக்ஸிக்யூஷனை வச்சோ கண்டுபிடிக்கிற பாரு வந்து சாண்ட்ரா கூடவே இருக்கிறதுனால சாண்ட்ரா கேமை கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கேம் ஆடுறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பாரு கூட தான். என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே, அவங்க திவ்யா தான் திட்டிகிட்டு இருக்காங்க, கனியை திட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளில போனதுக்கு காரணம் திவ்யா தான் நினச்சிட்டு அவங்கள தான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க, அதுவும் கேம் தான், இதுவும் கேம் தான். ஒரு கேமை உள்ளேயும் ஒரு கேமை வெளியிலையும் ஆடிட்டுருக்காங்க. நான் உள்ளன்னு சொல்லும்போது அவங்க மைண்டுக்குள்ளே ஆடுறாங்க. அது அவங்க வார்த்தைங்களாக கூட வெளியில் வரல. ஆனால் அவங்க ஆடுற கேம் பாருக்கு எதிரான கேம் தான். அப்போ திவ்யாக்கு எதிராக கனிக்கு எதிராக ஆடலையான்னு கேட்டால், திவ்யாக்கு எதிராக கனிக்கு எதிராக வந்து ஆடுறாங்க. ஆனால் அதை வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை விட்டு ஆட வைக்கிறாங்க. இவங்க டைரெக்டாக அதுக்குள்ளே போகலை. இவங்க டைரெக்டாக ஆடுறது வந்து பாரு கிட்ட தான். ஆனால் அது பாருக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அவங்களோட நாமினேஷன்லேயே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரம்யா போகும்போதும் தெரிஞ்சிருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பிரஜன் வெளில போகும்போது அவங்க அழுது எப்படி சீன் போட்டாங்களோ அதே மாதிரி தான் ரம்யா வெளில போகும்போது ஒரு சீன் போட்டாங்க. சரி, பிரஜன் வெளில போகும்போது ஒரு சீன் போட்டாங்க, சண்டே ஆச்சுன்னா ஓகே, அந்த எமோஷ்னல் பாண்டிங். திவ்யா வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க யதார்த்தமாக சொன்ன விஷயங்களோ, இல்லைனா வந்து அந்த டைமுக்கு வந்து அவங்க ஃபீலிங்ஸில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எந்த ஒன்று சொல்ல போய் 2 பேருக்குமான ஒரு சண்டையில் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. சாண்ட்ரா திவ்யா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அது சரி. நானும் அதை பற்றி பெருசாக பேசலை. அது வந்து ஓகே, அந்த டைமுக்கு நடந்த விஷயங்கள், இது கொஞ்சம் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு. ஆனால் அது வருது இன்னும் வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போது இவ்வளோ கோவம் இவங்களுக்கு திவ்யா மேலே இருக்குன்னா திவ்யா ஏன் நாமினேட் பண்ணல ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒன்று, சரி ஓகே, அப்படி திவ்யா மேலே கோவம் இருக்குன்னா அதை உட்காந்து பேசி சரி பண்ணணும். அதை தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ப்ரொமோவில் பார்த்ததை அதை தான் பார்த்துருப்பீங்க. நேற்று எபிசோடில் வந்ததுமே அமித் கூட உட்காந்து பேசினதாகட்டும், இப்போ விக்ரம் கூட பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து திவ்யாவை பற்றி பார்வதி கிட்ட பேசினதாகட்டும், எல்லாமே அவங்க வந்து திவ்யா பக்கம் தனக்கான கோவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அவங்களோட ஆக்சுவல் கேம் பிளே பாரு கிட்ட இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆனால் பாருவை நாமினேட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல மேபி க்ளோஸ் நாமினேஷன் போயிருந்தால் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுலாக அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இன்னொன்று, அவங்க எப்போ பாரு அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிறதும், அவங்க ஹஸ்பண்ட் போனோடனே கேட்டுக்கு வெளியில் போய் ரூல்ஸை மீறிட்டு திருப்பி உள்ளே வந்ததும், அதுக்கப்புறம் அந்த வாரம் நாமினேட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் அது வந்துச்சான்னு தெரில, நான் லைவில் பார்த்தேன். அந்த வெளியில் போய் அந்த பேப்பர் கிழிச்சு போடுவாங்களே போன வாரம் நாமினேஷனுக்கு, அந்த எக்ஸிட் டோரில் பேப்பர் எழுதிட்டு கிழிச்சு போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல கூட சாண்ட்ரா வெளில ஓடிடாதீங்க, உங்களுக்காக 4 பேரை நான் காவலுக்கு வச்சுருக்கேன்னு கூட பிக் பாஸ் சொல்லியிருப்பார் போன வாரம் நாமினேஷனில். இந்த வாரமும் எப்படா வெளில போகலாங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ வெளில போகணுன்னு இருக்குன்னு சொல்லி அமித் கிட்டேயோ விக்ரம் கிட்டேயோ சொல்லும்போது, நான் இல்லை நான் 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போகலான் இருக்கேன், என் ஹஸ்பண்டை வெளியில் போகவிட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், கேம் ஆடிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், நாமினேட் பண்ணணும் திவ்யாவை. இல்லை உங்களுக்கு வந்து நிஜமாகவே நீங்கள் வேறு யார் கூட விக்ரம் கூட கேம் ஆடணும்னு நினச்சிங்கன்னா, விக்ரம் தான் பிரஜன் வெளில போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா கேம் ஆடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா கேம் ஆடுறாங்கன்னு ஆரம்பித்ததே அவர் தான். அப்புறம் அந்த கிங்டம் டாஸ்க்லேயுமே அந்த நெக்லஸ் டாஸ்க்லேயுமே வந்து தூக்கி போட்டது என்னவோ பிரஜன் தான் அந்த நெக்லஸை அந்த கேமில் ஹைலைட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணதே. ஆனால் அவர் வெளில போயிட்டாரு, இவங்களுக்கெல்லாம் நாமினேஷன் பாஸ் கிடச்சிருச்சு அப்படின்னும்போது அதுக்கும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த போன வாரம் அந்த கேப்டன்சியில் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து பிரஜன் கேம் ஆடி இருக்கணும், நாமினேஷன் பாஸ் கிடச்சி கேப்டன்சி டாஸ்க்குக்கு வெளில போயிட்டாருன்னும் போது உங்களுக்கு கோவம் விக்ரம் மேலே வந்திருக்கணும். ஆனால் வரல. முதலேருந்து விக்ரமுக்கும் உங்களுக்கு ஒரு கோல்டு வார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விக்ரமை நாமினேட் பண்ணலை, கனியும் நாமினேட் பண்ணலை.
திவ்யாவையும் நாமினேட் பண்ணலை. கனி கூட ஒரு கோல்டு வார்க்குனா இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் கமருதீனை பண்ணீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எஃப்ஜேக்கு அத்தினி ஓட்டு வந்தாலும் ஏன் திருப்பி எஃப்ஜே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போன வீடியோலேயே பேசியிருப்பேன். ஒரு ஓட்டு வந்தாலே ஓப்பன் நாமினேஷனில் வரோன்னு சொல்லும்போது சுபிக்ஷாவாகட்டும் இவங்களாகட்டும் எல்லாரும் வந்து திருப்பி 4 ஓட்டு 5 ஓட்டு சாண்ட்ராக்கு போட்டது அப்படின்னும் போது கமருதீன் சாண்ட்ராவை பண்ணார் அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ரா திருப்பி பண்ணதா பாரு கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போனது சாண்ட்ரா தானே, நீ விக்ரமை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு பாரு கேட்கும்போது அப்படி பார்த்தா நீ அவன் கமருதீன் கூட தான் என்ன இது பண்ணா, நீ அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய உங்கள் காமு கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது ஓகே அவன் லூசுத்தனமாக எப்பயுமே ஏதோ ஒன்று தான் பண்ணுவான், அவனுக்கு தான் கேம் ஸ்ட்ராட்டஜியே புரியாது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போய் சொன்னதே அவன் தான், எஃப்ஜே சாண்ட்ரான்னு சொல்லி விட்டதே அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது சாண்ட்ராவை கமருதீன் மட்டும்தான் பண்ணாரா? ஏன் கமருதீனை மட்டும் பண்ணணும்? மற்ற எல்லாரும் தானே பண்ணாங்க. சரி வினோத்தை பண்ண முடியாது, சாண்ட்ராவை வேறு யார் யார் சொன்னாங்க? கனி சொன்னாங்கல்ல, பண்ணியிருக்க வேண்டியது தானே. ஏன் விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்லலை. ஆனாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வெளில போனதுக்கு நெக்லஸ் டாஸ்கில் ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போது வந்து உங்கள் ஹஸ்பண்டை தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாமினேஷன் பாஸ் வந்தது, மற்றவங்க எல்லாரும் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு போனாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த வீட்டில் சர்வே ஆயிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த குரூப் மேலே கோவம் வந்திருக்கணும், இல்லை அந்த குரூப்பில் இருக்க 4 பேர் மேலே கோவம் வந்திருக்கணும். ஏன் வந்து நீங்கள் கமருதீனை பண்ணீங்க அப்படின்னும் போது கமருதீன் பாருக்கான ரிலேஷன்ஷிப்பில் பாருக்கான ஒரு சப்போர்ட்டாக சாண்ட்ரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியில் பேசுகிறோம். ஏன்னா சாண்ட்ரா சொல்கிறது எக்ஸாக்டாக உண்மை தான். கமருதீன் ரிலேஷன்ஷிப் வந்து பாருக்கு டாக்ஸிக் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்மளே அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த மக்கு பொண்ணுக்கு லூசு பொண்ணுக்கு அது புரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளவராக ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து எனக்கு தெரியும் என்னோடய வேல்யூ என்னென்னு, நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஸ்டபன் தான், நான் கொஞ்சம் ஆட்டிடியூடு தான் அப்படின்னு தெரிகிற பொண்ணுங்களுக்கு உள்ள ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும். தன்னை ஒரு பேம்பரிங்காக பார்த்துக்கக்கூடிய அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ அவங்க வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு அப்பா பாசம் அவளுக்கு கிடைக்காதனால தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தான் இவ கமருதீன் கிட்ட வந்துட்டு பழகிறா, அந்த லவ் இருக்கணும் சொல்கிறா. இந்த மாதிரி 2-3 வாட்டி அந்த டாக்ஸிக் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். திருப்பி தெரிஞ்சே நான் அதில் போய் ஏமாறேன், அவளையுமே அவள் வாயில் ஒத்துக்கிறான போது அது அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் தானே. என்ன தான் அவங்க ஆட்டிடியூடாக திமுறா இதுவாக காமிச்சாலும் அந்த ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் வரும்போது தன்னை பேம்பரிங்காவோ இல்லை தன்னை ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட டாக்ஸிக்கில் இவங்க ட்ராப் ஆகிடுவாங்கன்றது யதார்த்தமான உண்மை. இது வந்து சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். அவள் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கா, இப்போ லவ் பாம்பிங் பீரியடில் இருக்கா. அதே மாதிரி அந்த அரோரா கிட்ட அவன் பேசும்போதெல்லாம் இவளுக்கு பொசசிவ் ஆகி திருப்பி கேட்கும்போது அது ஹூவரிங் பீரியட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு தெரியாமல் இவன் போய் அரோரா கிட்ட பார்வை பற்றி பேசினது எல்லாமே வந்து டிவேல்யூ பண்ணுறது. இந்த கேமை விட்டு அவன் வெளியில் போனால் இவளை டிஸ்கார்ட் பண்ணிடுவான். இந்த 4 ஜோன் தான் அந்த சைக்காலஜியில் இருக்கிற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கான 4 ஸ்டெப்ஸ். லவ் பாம்பிங், ஹூவரிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட். ஸோ இது 4த்தையும் அவன் கண்டினியூஸாக பண்ணுறான். ஷோ விட்டு வெளில போனோடனே அவன் டிஸ்கார்ட் பண்ணுவான். இது இந்த லூசு பொண்ணுக்கு புரியவே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பாருவோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் தான் அப்படின்னு சொல்லலனாலுமே கமருதீன் உன்னை விட்டு கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் அவன் வந்து உன்னை விட்டு கொடுத்துட்றான். நீ தான் அவனுக்காக நிற்கிறேன்னு யோசின்னு ரம்யா சொன்னது, சாண்ட்ரா சொன்னது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் பாருக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த இடத்துல தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தனக்கான சப்போர்ட்டாக வந்து கேம்ல எல்லாம் வெளில போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் நிஜமாவே பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பாருவை பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னு வச்சாலும் பாருவை எங்கேயுமே சாண்ட்ரா பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னால் சாண்ட்ரா பேசலை. கரெக்டு தான். நம்ம விக்ரம் கேம் கனி கேமை கூட கண்டுபிடிச்சிடலாம். பாரு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது, பின்னாடி ஒரு பேச்சு பேசுறதுன்னு. சபரி கூட பாரு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது, பின்னாடி ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறதுன்னு. எஃப்ஜே கூட பாரு முன்னாடி சிரித்து பேசுறது, பின்னாடி போய் பேசுறதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சாண்ட்ரா ஸ்மார்ட்டாக அதையும் பண்ணுறதில்ல. பாரு முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி போயும் பேசுறதில்ல. அவங்க பின்னாடி பேசுகிறதெல்லாம் திவ்யாவையும் கனியும் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படின்னும்போது அப்போது நீங்கள் ரம்யா வெளில போனோன்னே நான் உன்னை விட்டால் யார் கூட ரம்யா பேசுவேன் அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க தேவையில்லை. ஓகேவா? இந்த இடத்துல ரம்யா வந்து கிளம்பும்போது இது யாராவது கவனிச்சிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். கிளம்பும்போது உள்ளே போய் ரெஸ்ட் ரூமில் அழுவாங்கல்ல ரம்யாவும் சாண்ட்ராவும். அப்போ வந்து அவள் வெளில கூப்பிடுவா, கூட போய் உட்காந்து வெளில பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தையை ரம்யா சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா ஹக் பண்ணும்போது. ஓகேவா? அந்த அவன்னு சொன்னது அவங்க திவ்யாவை மீன் பண்ணாங்களா பாருவை மீன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரில. உன்னை விட்டால் நான் இப்போ யார் கூட பேசுவேன் இந்த வீட்டில், நீயும் கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நீ வந்து உனக்கு தனியாக ஆடுவேன், உன் கேமை நீ ஆடு, நீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு 2 பேரை ஹக் பண்ணிவிட்டு கூப்பிட்டான்னு வெளில போய் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தையை ரம்யா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க அதை திவ்யாவை மீன் பண்ணாங்களா பாருவை மீன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று அவ்வளோ நீங்கள் ரம்யா கூட க்ளோஸுன்னா அப்போது பாருக்கிட்ட எப்படி க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்போயே நீங்கள் சரி ரம்யா போயிட்டா நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பாரு கூட பேசுன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து பாருவை உங்களோடது ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுறீங்க,
உங்களுக்கு பிஏவை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேச வேண்டிய இடத்துல அவளை வந்து பேச வச்சு அவள் உங்களுக்கான வாயாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. எந்த சண்டைக்கும் நீங்கள் டைரெக்டாக போக மாட்டீங்க. அவளை முன்னாடி நிறுத்திடுறீங்க. உங்களுக்கு இப்போ இந்த பீரியட்ஸ் வந்துடுச்சு, வேலையே செய்ய முடியாதுன்ற இடத்துல கூட என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிற இடத்துல மற்ற எல்லார்கிட்டேயும் வந்து எனக்கு முடியாது, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டா. அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அவளுக்கான எமோஷனல் சப்போர்ட் அந்த வீட்டில் இல்லை. அந்த கமருதீன் டப்பா இந்த பக்கமும் டான்ஸ் ஆடுறான், அந்த பக்கமும் டான்ஸ் ஆடுறான். அப்போது தனக்கான ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பேசணும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு சிரிப்பு சிரிச்சா கூட ஏவா உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீட்டில் ஆள் வேணும்னா அப்படி ஒரு ஆளாக தான் சாண்ட்ரா அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த சாண்ட்ராவையும் பகச்சிக்க கூடாதுன்றதுல பாரு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கான நியாயமான சப்போர்ட் எங்கேயுமே இல்லை. அந்த திவாகருமே இல்லை தான், இருந்தால் ஓரளவுக்கு அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கமருதீன் டப்பா அப்படி தான் இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது, அவன் ஃபேராக இல்லை இவளுக்குன்னு. இருந்தாலுமே அந்த டாக்ஸிக் லவ்வில் அந்த ட்ராப்பில் விழுந்துடுறான். சாண்ட்ராவே முழுசாக நம்ப முடியாதுன்னுமே அவளுக்கு தெரியும். இருந்தாலுமே அட்லீஸ்ட் நான் வா பாரு இங்கே உட்காரு பேசலாம் அப்படின்னு ஒரு பொய்யாவது ஒரு 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 வார்ம் லவ்வை கொடுக்கறதுக்கான இடத்துல பொய்யா உண்மையாக இல்லை கொடுக்குற இடத்துல சாண்ட்ரா இருக்காங்கன்னா அதை அவள் சரி அட்லீஸ்ட் பொய்யாவது அது வரட்டுமே, அதை கூட யாரும் கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற இடத்துல சாண்ட்ரா கூட உட்காந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது அப்போது பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வினோத் டாஸ்க்லேயுமே வந்து வினோத் அந்த கேப்டன்சி ஆனவுடனே அந்த ஸ்ப்ளிட் பண்ண வரல யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது கூட அந்த க்ளீனிங் விஷயம் அவ்வளோ பெருசாக வெடிக்கும் போது இதை நான் லைவ்லேயும் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கவே இல்லை, அங்கங்கே பார்த்தேன். பட் ஆனால் 1 ஹவர்லேயும் பார்க்கும்போது அவளோட பாயிண்ட்டு கிளியராக இருந்தது. அதாவது இவங்களுக்கு என்ன விஷயம்னா பார்வை வேலை செஞ்சுட்டே வச்சுருக்கணும். அவள் வந்து கேம் நல்லா ஆடுறான், அவளோட ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணணும். கேம் விஷயங்களில் அவள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கோ இல்லை அவளை வேலை விஷயங்களில் ப்ரெஷர் போட்டோ அவளை டவுன் பண்ணணும், புட் டவுன் பண்ணணும், மென்டல் ப்ரெஷரும் கொடுக்கணும், ஃபிசிக்கல் ப்ரெஷரும் கொடுக்கணுன்றது அந்த வீட்டில் எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. போன வாரம் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கின விஷயத்துலையுமே வந்து எப்பயுமே கவுண்டரை நைட்டு மட்டும் க்ளீன் பண்ணுறவங்க 2 வாட்டி க்ளீன் பண்ணணும்னு அமித்தை சொல்ல வச்சதுலேருந்து யாருமே அந்த வேலையை செய்யாமல் அவங்க மேலேயே கட்டினதுலேருந்து வீக்கெண்டில் அமித்துக்கு எதிராக நின்று எல்லாருமே ஆமாம் வீடு ஃபுல்லாக க்ளீனாகவே இல்லைன்னு அமித்துக்கு நேராக சாட்சி சொன்ன வரைக்கும் பார்வை டார்கெட் பண்ணுறதுல தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வாரமாக சாண்ட்ராவும் பார்வும் தான் ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லும்போது சாண்ட்ராவும் எழுந்து பேசியிருக்கணும். சாண்ட்ரா கம்முன்னு உட்காந்துருக்கா. ஆமாம் முடியாதுன்னு அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட காது கேட்காத வகையில் சாண்ட்ரா பேசுறதும் இவன் கத்தி கத்தி எழுந்து தனக்கான விஷயத்தையோ இல்லை தன்னோட சாண்ட்ராக்கான விஷயத்தையோ பேசுறது அப்படின்னும் போது இவ தான் அங்கே அநாயங்க தெரியா, இரிட்டேட்டிங்காக தெரியுறா, கத்துறவள தெரியுறா. ப்ரோமோவில் கூட அதுதான் வந்துச்சு. ஆனால் நைஸாக அந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டுட்டு இல்லை அந்த விஷயம் சாண்ட்ராவுக்குமே தேவைப்பட்டாலுமே அவளை எழுந்து பேசியிருக்கணும். அவள் பேசுறது கிடையாது, அவள் அதை தான் பண்ணுறா. ஸோ பாரு அவளை கொஞ்சம் அப்படி சீண்டி விட்டா இவ நல்லா கத்துவா, நம்ம சைலண்ட் ஆகிடலாம். ஒன்று பிரச்சனை பெருசாச்சுன்னா அவன் மேலே போயிடும், இல்லை பிரச்சனை நம்மளுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா சட்டில் ஆகிடலாம் அப்படின்ற 2 ஆங்கிளில் சாண்ட்ரா பாரு கூட கேம் ஆடுறா. ஒன்று அந்த இடத்துலையுமே க்ளீனிங் விஷயத்தில் ஆதிரை அரோரா எல்லாருமே எப்படி போட்டார், இவருக்கு தேவையான 4 பேரையும் கிச்சனில் போட்டார், சண்டே வராத மாதிரி. ஆதிரை, அரோரா, எஃப்ஜே, அதுக்கப்புறம் இன்னொருத்த அந்த திவ்யா, இது 3 ஏற்கனவே பெட்மேட்ஸ் ஆயிடுச்சு. இந்த எஃப்ஜே இந்த 3த்தில் எது கூட வேணால் வண்டி ஓட்டுக்கலான்னு ஃப்ரீயாக விட்டுறாரு. எப்படின்னா நீ வண்டி ஓட்டிக்கோப்பா, எனக்கு வேலை ஆனால் போதும் அப்படின்னு. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, பாத்ரூம் கிளீனிங் பேசுகிற மற்றவங்கள பற்றி பேசலை, ஆனால் அந்த ஹவுஸ் கிளீனிங் எங்கே பாரு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரோ அதுதான் இவங்களுக்கு கண்ணை உறுத்தும், காதை உறுத்தும், மண்டையை உறுத்தும் அப்படின்னு சொல்லும்போது இதை தான் க்ளீன் பண்ணோம். ஒரு வாட்டி காய் கட்டும் போது க்ளீன் பண்ணோம். அப்படி பண்ணனா நம்ம 10 வாரம் ஆயிடுச்சு, நீங்கள் இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் இவ்வளோ நாள் கொண்டு வந்தீங்களா? நைட்டோட நைட்டு க்ளீன் பண்ணுறது தானே, அது வரைக்கும் வேலை செய்கிறவங்க அதை க்ளீன் பண்ணுன்றது தானே. போன வாரம் அந்த பனிஷ்மெண்ட்டில் அதை ஆரம்பித்து விட்டுட்டு இந்த வாரமாக அதை கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. ஏன் அதுக்கு முந்தின வாரம்லாம் அப்படி இல்லையே, நைட்டில் தான் க்ளீன் பண்ணுவாங்க, ஹவுஸ் க்ளீனிங் அது பண்ணுவாங்க, ஆனால் நைட்டில் தான் பண்ணுவாங்க, அப்போதைக்கு அப்போ பண்ண மாட்டாங்க, கெமி இருக்கும்போது தான். இது புதுசாக இவங்க கொண்டு வர ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹெல்ப்புன்னு சொல்கிற விக்ரமும் கமருதீனும் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவனுங்க என்ன பண்ண எப்போ ஹெல்ப்புன்னு சொல்கிற இடத்துல நம்ம எப்படி ஹெல்ப் வாங்கணும், நம்மளுக்கு எப்போ ஹெல்ப்பு தேவையாக இருக்கோ அப்போ செய்கிறது தானே ஹெல்ப்பு. நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பு தேவையாக இருக்கோ அதை மற்றவங்க செஞ்சால் தானே அது நம்மளுக்கு ஹெல்ப்பு அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தானே இது பாயிண்ட் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக பாயிண்ட் எடுத்து வைக்கணும்னா அப்போது சாண்ட்ராக்கும் பாருக்கும் எது கஷ்டமாக இருக்கோ இல்லை எந்த வேலையை இவங்க அவங்க தங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது தானே ஹெல்ப் ஆகும். அப்படி அந்த ஆங்கிளில் எடுத்து வைக்கிறது தானே ஒரு தலைக்கான ஒரு நியூட்ரலான விஷயமா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு ரிவர்ஸில் தான் வினோத் அட்ரஸ் பண்ணுறாரு. அதை அதான் சொல்கிறேன், வினோத் அந்த வக்ர விக்ரமுக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, கனி குரூப்புக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் முதலேருந்து வால் பிடிச்சிட்டு தான் இருந்தான் அந்த வினோத். அவன் ஒரு கேமராகவே நான் ஒத்துக்கவே இல்லை. அவனும் அந்த கமருதீனும் ஆடுற விளையாட்டு, அவன் ஃப்ரெண்டுக்கு 2 பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆட முடியாது, ஒரு பொண்ணு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு பொண்ணு கூட கேம் ஆடுறதுக்காக அவளை யூஸ் பண்ணணுன்றது அந்த கமருதீன். அவன்லாம் ஒரு ஹீரோலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 0 தான். அப்படி ஒரு சீப் கேம் ஆடுறவன 0 தான் சொல்லணும். இவன் வந்துட்டு கானுக்குட்டி
அப்படின்னு அரோரா கூட ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ கேப்டன் ஆனோடனே ரொம்ப நல்லவ மாதிரி ஒன்று போடுறான். முதல்லனே நீ குரூப்பிசம்குள்ளே தான் இருக்க, டபுள் கேம் தான் ஆடிட்டுருக்க, ஆனால் இப்போ அது அப்பட்டமாக தெரிஞ்சது நீ வக்ரமுக்கு வால் பிடிக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து அவ பாரு எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தான். அப்போ அவளை பேசவே விடாமல் இருந்தேன். ஆனால் உன்ன வந்து கமெண்ட்ஸில் அவள் பேசிக்கிட்டே இருக்கா, இரிட்டேட் பண்ணுறேன். அவளுக்கான நியாயத்தை அவள் பேசுறதுல என்ன தப்பு? மற்றவங்களுக்குலாம் நியாயம் பேசுகிற வக்காலத்து வாங்கிறதுக்கு வக்கு இருக்கிற ஹோஸ்ட் வந்துடுறாரு, இல்லை கனிக்கான நியாயம் பேச வக்கு இருக்கிற விக்ரம் வந்துடுறான், இல்லை அரோராக்கான நியாயம் பேசுகிற வக்கு இருக்கிற எஃப்ஜே வந்துடுறான். இப்படி அவங்கவுங்களுக்கான நியாயம் பேச அப்புறம் வந்து ரம்யா இருக்கும்போது வக்கு இருக்கிற சபரி வந்துடுறான். இப்போ இவங்கவுங்களுக்கெல்லாம் நியாயம் பேசுறதுக்கு ஒரு ஆள் குரூப்பிசம். ஏன் கமருதீன் வக்கில்லாத கமருதீன் நியாயம் பேசுகிற வக்கு இருக்கிற வினோத் வந்துடுறான். அப்போ அரோரா பேசணுன்னா அவன் கமருதீன் அரோராக்குமே அவனுமே சேர்த்து பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவங்களுக்குலாம் வக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தங்களை இவங்க செட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேச யாருக்குமே அங்கே வந்து மனசும் இல்லை, என்ன சொல்கிறது, அதுக்கான அங்கே சந்தர்ப்பமும் இல்லை, சூழ்நிலையே இல்லைன்னும் போது அவள் தானே அவளுக்கான பேசி ஆகணும். அப்போ தன் மேலே மட்டும் எல்லா ப்ரெஷரும் வருது, தன்கிட்ட அந்த வேலை வரும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் 2 போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறா. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆதிரை அரோரா பேசும்போதுமே நேற்று அவங்க தான் க்ளீன் பண்ணா. அப்போ உடனே எஃப்ஜே எழுந்துட்டானே, அவன் நல்லா திவாகர் பேர் வச்சுட்டு போனார். அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டு சீக்கு வந்த கோழி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா ஆட்டி ஆட்டி மண்டை ஆட்டி பேசும்போது எனக்கு அப்படியே சீக்கு வந்த கோழி தான் அப்படி தான் தோணுது. ஓகேவா, அவன் மூஞ்சும் அப்படின்னும் போது அப்போ நாங்களும் ஒரு வாட்டி சமைச்சா போகிறோம் அப்படின்னும் போது, டேய் இத்தனை டீம் ஹவுஸ் கிளீனிங் போன வாரம்லாம் விக்ரம்லாம் இருந்தாங்க, மற்றவங்களாம் இருந்தாங்க, அப்போல்லாம் நீ இப்படி தான் எதிர்னியா? அது என்ன பார்வனை மட்டும் உங்களுக்கு டார்கெட் பண்ண அவ்வளோ தக்காளி தொக்குன்னா அதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஹோஸ்ட்டு தான், அதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஹோஸ்ட்டு இந்த பேபி டீம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது யாருமே தனக்கான வாயை திறக்க மாட்டாங்கன்னா அவளுக்கான ஸ்டாண்டை அவள் எடுக்கிறான்னா அவள் கூட சேர்ந்துருக்க சாண்ட்ரா சுத்தமாக வாயை திறக்கிறது இல்லைன்னும் போது இவ கத்தி வர லாபத்தில் அவள் லாபம் பார்ப்பா. அது நஷ்டமாயிடுச்சுன்னா அந்த நஷ்டத்தை மொத்தத்தையும் தூக்கி பாரு மேலே போட்டுருவா. இப்படி தான் அவள் கேம் ஆடிட்டு இருக்கா. ஒன்று இந்த ஆங்கிளில் அப்போது எஃப்ஜே வந்து சமைக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, விக்ரமும் கமருதீனும் நாங்கள் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே எழுந்துக்கிட்டான். அப்போ இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆதிரி எழுந்துக்கிறான். ஏமா ஆதிரி, உனக்கான நியாயன்ற மாதிரி போன வாரம் ஏதோ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நியாயம் பேசினாங்க, அதுவே நீ கிஸ்ஸு கேட்டோன்னே அங்கே கீஞ்சு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இப்போ திருப்பி அவன் எஃப்ஜே ஆதிரி அரோரா நீங்கள் 3 பேரை சேர்ந்து பாருவை டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ நீ உள்ளே போனது பாரு கேமை ஸ்பாயில் பண்ணதான். எஃப்ஜே உனக்கான நியாயம் கொடுக்கவோ இல்லை உனக்கான பேரை இமேஜை டேமேஜ் பண்ண இருக்க காப்பாற்றிக்குவோம். இல்லை இன்னும் கன்ஃபெஷன் ரூமில் ரொம்ப நியாயம் மாதிரி உத்தமி மாதிரி அழுது அப்படியே எனக்கு நியாயம் கிடைக்கணும், வெளில பேர் கெட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு. இதுதான் உன் பேர் கெட்டு போனதை நீ காப்பாற்றிக்கிற லட்சணமா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆதிரியை வந்து சொல்லும்போது அதான் அவர் சொன்னார் வினோத், அவங்களுக்குள்ளே அதை பேசிக்கிறாங்க, நீங்கள் ஏன் நடுவில் வரீங்கன்னு உருப்படியாக அந்த பாயிண்ட்டையாவது அந்த மனுஷன் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பாயிண்ட் அங்கே சொல்லிவிட்டு திருப்பி வந்து பார்வை வேலை வாங்குறதுல தான் ஒரு கார்னராக பண்ணாருன்றது நீங்கள் 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க. லைவில் இது இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன சமாதானம் சொல்கிறாரு. அப்போதைக்கு அப்போ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பாருக்கு ஒரு சமாதானம் சொன்னாலுமே, அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, விக்ரம் டீமும் இதுவும் நீங்கள் பேசாதீங்கன்னு ஆதிரியும் எஃப்ஜியும் ஆஃப் பண்ணாலுமே அதுக்கப்புறம் போய் விக்ரம் கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாரு விக்ரம் கிட்ட, பாரு கிட்ட, இந்த பாரு அவங்க உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க, சும்மா அந்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்க முடியுமா அப்படின்ற கதையை அவங்க என்ன செய்கிறாங்களோ அது வரைக்கும் போகுது. நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யணுன்னா அதுக்கு அப்பா நான் தான் சொல்கிறேன், ஹெல்ப்புனா என்ன, அவங்களுக்கு அந்த ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அது ஹெல்ப்பு. ஒன்றும் இல்லாத ஹெல்ப்பு யூஸ்லெஸ் ஹெல்ப்பு எதுக்கு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வை தான் ஆஃப் பண்ணி வச்சாரே தவிர வினோத் விக்ரமை வேலை செய்ய சொல்லியோ கமருதீனை வேலை செய்ய சொல்லியோ சொல்லலை. ஒன்று அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஏங்க இத்தனை வாரத்தில் எவ்வளோ வாட்டி ஒரு கேப்டன் மாறும்போது அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறது க்ளீன் பண்ணுறங்கிற விஷயங்கள் நடக்கும். ஒரு வாட்டி சுபி வியானாக்கு கூட இந்த விஷயங்கள் நடந்துச்சு. சுபி வந்து கிச்சன் டீம் தான் க்ளீன் பண்ணால் அந்த ஃப்ரிட்ஜை எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது என்ன வியானா வந்து நடுவில் வந்து சுபிக்கும் வியானா கூட ஒரு வாட்டி முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாருமே ஏன்னா மண்டே ஆகும்போது பழைய கேப்டன் தான் ஒன்று இருக்கும், இல்லை புது கேப்டன் வந்தப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் வரும்னு சொல்லும்போது நீங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சாண்ட்ரா கிட்ட கொடுக்க உங்களுக்கு வாய் இருக்கா, இல்லை ஹெல்ப்புக்குன்னு வந்த கமருதீனையோ விக்ரமே கூப்பிட வாய் இருக்கா, அந்த பொண்ணு தானே க்ளீன் பண்ண சொன்னீங்க, அதை தான் சொல்கிறாள். ஃப்ரிட்ஜை திறக்கும் போது கீழே 1 2 விழுந்துச்சுன்னா அந்த இடம் க்ளீன் பண்ண முடியாதா, இல்லைனா வந்து அது கீழே விழாமல் எடுக்க முடியாதுன்னா விழுந்த அப்புறம் அது கொஞ்சத்துக்கு க்ளீன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பாரு கூப்பிட்டு தான் அது எவ்வளோ நேரம் ஆக போகுது பாரு, எவ்வளோ நேரம் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்கிறியே, உனக்கெல்லாம் உனக்கு மனசாட்சி இல்லை? நான் கேட்குறேன் அந்த வினோத்தை, அவனுக்குள்ளே கொடி பிடிக்கிறீங்களே, ஆம்பளை ஃபேன்ஸ் தானே அவனுக்குலாம் கொடி பிடிக்கிறீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கொடி பிடிக்கிறீங்களா, அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நான் கேட்குறேன். அந்த பொண்ணு மட்டும் வேலை செய்யணுன்ற மாதிரி எல்லாரும் டார்கெட் பண்ணுறானுங்க. இவ்வளோ வந்து 5 நிமிஷம் ஆக போதா பாரு, இது பெருசு இது ஏடா நீ சொன்னதை அந்த பொண்ணு செஞ்சிருச்சு, நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்குச்சு, நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு, அதுக்கப்புறமா ஏன் நீ நாமினேட் பண்ணாவல, ஏன் நாமினேட் பண்ண அந்த காரணம் சொல்லி உன் ஃப்ரெண்டை நாமினேட் பண்ண வேண்டியது தானே? உன்னை கேள்வி கேட்டானே அவன் என்னது
மற்றவங்கலாம் வந்துட்டு ஆதிரியெல்லாம் கூட எழுந்து பிரச்சனை பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. அவங்களெல்லாம் நீ நாமினேட் பண்ணி, எஃப்ஜேவ் பண்ணி, ஆதிரி பண்ணி, எதுக்கு என் பார்வை பண்ண? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? புரியல. உன் ஃப்ரெண்டு அவன் கூட சுற்றினா அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? உன் ஃப்ரெண்டு கேமை காப்பாற்றுறியா? உன் ஃப்ரெண்டு கேமை காப்பாற்றினா டீமை வந்து அவனே வெளில எடுத்துட சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்கள் பாரு கேமையும் காப்பாற்றினா அவன் வெளில போனால் நிம்மதி தான். அப்படி உங்களுக்கு அவங்க ஆம்பளைங்க கேம் முக்கியம்னா அந்த பொண்ணோட கேம் அந்த பொண்ணுக்கு முக்கியம்னு பேசினா அந்த பொண்ணு பேசினா மட்டும் உங்களுக்கு குத்துது கூடாதா? மண்டை வலிக்குதா? அப்படி தான் எனக்கு இருக்குது. ஆத்திரமாக வருது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நீ சொன்ன வேலையை அந்த பொண்ணு செஞ்சிருச்சு. செஞ்சதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை நாமினேட் பண்ண. நாமினேஷனில் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட், ஒரு சீப் மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு காண்டாகுது. ஒன்று இது ஒன்றாச்சா? அப்போ இவ்வளோ பேசினவன் இது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா பாரு, இதுக்கு போய் பண்ணுற இது மட்டும் செஞ்சிருப்பாருன்னா நீ சொன்னியே. எஃப்ஜே நேற்றுலேருந்து 2-3 வாட்டி மைக்கு சரியாக போடல, மைக்கு போடலன்னு கத்திக்கிட்டே இருக்கார் பிக் பாஸ். கனியும் கத்திக்கிட்டே இருக்கார். 2-3 வாட்டி நேற்றுலேருந்து கனி போடுங்கன்னு இன்றைக்கி கூட பேசும்போது, நேற்று கூட பேசும்போது, கிச்சனில் இருக்கும்போது ஓடி போய் மைக் போட்டது. அப்போல்லாம் வந்து கனியும் வந்து இப்போ எல்லாருக்கிட்டே நல்லது போய் சொல்லணும், அந்த சாரி சொல்லிட்டு நல்லது சொல்லணும்ல, மைக் போடலன்னா அதை கூட 1-2 பண்ணாங்க. ஆனால் இந்த எஃப்ஜே 2 வாட்டி பண்ணான். ஒன்று கிச்சனில் இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணுறான், பெட்ரூமில் இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணுறான். அப்போ வந்து அந்த வெயிட் ஏதோ கிச்சனில் தூக்கி வச்சு அதனால் மைக் கட்டினா மைக் போடுங்கன்னு பிக் பாஸ் நீ பேசலை. ஆனால் மைக் போடுங்கன்னு சொன்னப்பறம் அது பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். போய் வந்து வெளில இருந்த வினோத் கடகடன்னு ஓடி போய் மைக் போடலையா இப்போ சொல்லு எல்லார்கிட்டனா. இல்லை வினோத் நான் பேசலைண்ணா, நீ பேசலாம். ஆனால் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணிட்டார்ல, பிக் பாஸ் மதிக்க மேலே இப்போ எங்கே போனான் அந்த வக்ர விக்ரம் வாய், அவனுக்கு எங்கே போச்சு? இப்போ நீ பேசலாம். ஆனால் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணிட்டார்ல, அங்கே வாய்ஸ் வந்துடுச்சுல, பிக் பாஸ் வாய்ஸ். நீ வந்து சாரி சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல வேண்டியது தானே. உடனே வந்து அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்போ உடனே ஆதிரி சொல்ல வேண்டியது தானே, சாரி தானே சொல்லணும். எல்லார்கிட்டையும் நல்லது கூட சொல்ல வேணாம், சாரி அது சொல்லுன்னு கெஞ்சுறான். ஏன் நீ தலை தானே? அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அவ்வளோ வாயாடினால, அவ்வளோ வக்கனையாக பேசினால, அவ்வளோ வக்கு இருக்க மாதிரி பேசினால, இவங்ககிட்ட என் வாய் கொடுக்க மாட்டேற, பயப்படுறியா? நீ ஆம்பளை தானே, அந்த ஆம்பளை கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? விக்ரம் கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? எஃப்ஜே கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? சாண்ட்ரா கிட்ட கேள்வி கேட்க உனக்கு தைரியம் இல்லையா? உன் தைரியம் இல்லை, பாரு கிட்ட மாட்டேன். அந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாருக்கும் தைரியம் பாரு கிட்ட மட்டும்தானா? மற்றவனுக்கிட்ட சண்டை போடுவோம், நேரடியாக கேள்வி கேட்கவோ இல்லைனா வந்து ஒரு பஞ்சாயத்தை சரியாக அட்ரஸ் பண்ணவோ தைரியம் இல்லையா? கேட்குறேன் நான். அப்போ அவன் எஃப்ஜே கடைசி வரைக்கும் அவன் கேட்கவே இல்லைங்க. அவன் சாரியும் கேட்கல, போய் எல்லார்கிட்ட அந்த நல்ல விஷயமும் சொல்லலை அந்த மைக் போடாததுக்கு. எஃப்ஜே உடனே வந்து சரி இனிமேல் பண்ணாத எனக்கு தெரிஞ்சால் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். ரைட்டாக அந்த இடத்துல விக்ரம் எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருமே எதுவும் சொல்ல, கொஞ்சம் ஆதரி அப்படி ஆரம்பித்தா அவளே ஆஃப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் இதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஒரு வாட்டி நடந்துச்சு. நான் வந்து போட்டு தானே இருக்கேன், நான் எடுத்து தானே இப்படி தான் நான் பண்ணேன். ஆனால் நான் பேசல, நீ பேசல, வாய்ஸ் வந்துடுச்சுல. திருப்பி உள்ளே போயிட்டு அப்போ மைக்கு திருப்பி நம்மளுக்கே காட்டல வாய்ஸ். என்னமோ சொல்கிறார் வினோத், இல்லை நீ இப்படி பண்ணால் மற்றவங்க கேட்பாங்கன்னு ஏதோ சொல்கிறார், வெறும் வாயில் மட்டும், அதுவும் நம்மளுக்கு காட்டலை. அப்போ 2-3 இடத்துல அவன் எஃப்ஜேவை மைக் போட சொல்லி பிக் பாஸ் சொல்லியுமே அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக அவன் அட்ரஸும் பண்ணலை. அவனை செய்ய சொல்லி இந்த வினோத், தைரியம் இருக்கிற வினோத்து கேட்கல. ஆனால் பாருகிட்ட மட்டும் ஒரு வாய்ஸ் செல்லுபடி ஆகுது. இது ஒன்றாச்சா? ஸோ இவ்வளோ விஷயங்களை வினோத் பண்ணுறான் அப்படிங்கிறதும் சாண்ட்ராக்கு தெரியுது. அப்போ அமித் வந்து ஏதோ ஒரு இடத்துல வினோத்தில் ஒரு சிலர் நியாயமாக இருக்காங்க, ஒரு சிலர்னா வினோத்லாம் நியாயம்லாம் சொல்லாதீங்க, அவரும் எங்கேருந்து அங்கே பேசுகிறாரு, அங்கேருந்து இங்கே பேசுகிறார், டபுள் கேம்லாம் ஆடுறாருன்னு. ஏமா நீ இவ்வளோ கணக்கு போடுறல, இவ்வளோ கிராப் பண்ணுறல, அதே நீ பிளாஸ்மாவில் சொல்ல மாட்டேங்கிற? அதை வச்சு நீ ஏன் நாமினேட் பண்ண மாட்டேங்கிற? அதை வச்சு நீ ஏன் கேம் ஆட மாட்டேங்கிற? அப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கியா? இல்லை உன் கேமே இப்படி தான் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் சண்டை போட்டு வம்ப வலித்து வாயை கொடுத்து பகையை சம்பாதிக்கிறவங்களாம் முட்டாளா? எனக்கு புரியல. இது அமிதா அவ்வளோ தூரம் போய் வினோத் திவ்யா விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேசணும், உங்களுக்கு அவ்வளோ மைண்டில் இருக்குன்னா நீங்கள் பேசணும். நான் ஏன் பேசணும்? நான் பேசினா எல்லாரும் என் பக்கம் திரும்புவாங்க, அது எதுக்கு எனக்கு வேணும்? இவங்களாம் குரூப்பாக சேர்ந்து என்னை அடிப்பாங்க, அது எனக்கு தேவையில்லை. அப்படின்னா அப்புறம் எதுக்கு கேமில் உட்காந்துருக்கேன்? அவனை கேட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கல, அப்படியே கிளம்பு, கேட்டை திறந்து விட சொல்லி. அதுதானே கேமு. இன்னைக்கு விக்ரமாத்தை தான் சொன்னான், நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அது கான்ஃப்ளிக்ட் வர்றது, பேசுறது, அந்த கான்ட்ரவர்சி ஆகிறதானே கேமு. நீங்கள் கான்ட்ரவர்சிக்குள்ளேயே வரமாட்டா, கான்ஃப்ளிக்ட் அட்ரஸே பண்ண மாட்டேன்னா எப்படி? இதே கேமுக்கு வெளியில் இருந்தால் நம்ம பண்ணணும் பண்ண வேணாம் நம்ம சாய்ஸ். ஆனால் இந்த கேமே இப்படி தானே, எனக்கு வேணாங்க இந்த கேமு, எனக்கு அது தேவை இல்லைங்க, எனக்கு அது வராதுங்க, என் கேரக்டர் அது இல்லைங்க அப்படின்றா. அப்புறம் வெளில கிளம்பு. நீ ஒன்றுமே பண்ணாதுக்கு அப்போ உனக்கு வாயை போய் பார்வதி எல்லாத்துக்கிட்டையும் பேசணுமா? பார்வதி உனக்கு சமரசம் பேசணும், கனிக்கிட்ட போய் பேசணும், இல்லை உன் கூட உட்காந்துருக்கனாலே பார்வதி எல்லாரும் திட்டுவாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல உனக்கு வயிறு வலி வந்துடுச்சு, உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இவளோட வேலையும் சேர்த்து அவள் செய்யணும், அந்த வினோத் சொல்கிற வேலையும் செய்யணும். இந்த வக்ர விக்ரம் வந்து சுற்றிக்கிட்டே திரிவான். பாரு வந்து நல்லா செய்கிறாளா இல்லையான்னு அவள் பின்னாடியே திரிவான். அவன் பின்னாடி இவன் வினோத் திரிவான், வக்ரம் பின்னாடி. அப்படி இருக்கும்போது அவளையே நொங்கி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ இவளை கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் துப்பு இல்லை, இந்த சாண்ட்ராவை. ரைட்டா? அப்போ இன்றைக்குமே அவன் வினோத் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து
போய் நான் பேசினேன் சாண்ட்ரா கிட்ட. இப்ப எல்லாருமே வந்து பேசுறோம், பாட்டு பாடுறோம்னா, அவங்க மட்டும் தனியா உட்காந்தா, இப்ப என்ன இவங்க சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ண போறாங்களா ஜனங்க கிட்ட? அந்த பொண்ண சேர்த்துக்கவே இல்ல, அந்த பொண்ணு பாவம் அப்படி இப்படின்னாக்கா, போய் கேளு அத. தைரியமா அத சொல்லி நாமினேட் பண்ணுங்க. வம்பு வளீங்க. எதுக்கு பின்னாடி உட்காந்து காசிப் குசு குசு குசுன்னு காசிப் மட்டும் பேசுறீங்க? அத அவ முன்னாடியே பேசுங்க. இது நீங்க ஆடலன்னா நாங்க உங்கள நாமினேட் பண்ணுவோம். நீங்க இந்த கேம்க்குள்ள இருக்கிறீங்க. நீங்க இது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வேணாம். எனக்கு பஞ்சாயத்து வேணாம். எனக்கு இப்படி தான் கேம் ஆட தெரியும். இல்ல நான் இப்படி தான் நான் ஏன் ஆடணும் அப்படின்னா, அப்ப நீ ஏன் ஆடணும்னா நீ ஆடாத வெளில போயிரு. அப்போ பேசி அப்போ எல்லா இடத்துக்கும் போய் பேசி பஞ்சாயத்து வலிச்சு, இல்ல வம்பு வலிச்சு ஆடிட்டு இருக்கா அவ பாரு என்ன முட்டாளா? இல்ல அவங்கவங்க கான்ஃப்ளிக்ட் அவங்கவங்க தான் சமாளிக்கணும்னு அந்த வீட்ல ஒரு ஸ்டாண்டு ஏதோ ஒண்ணு அவங்கவங்க நெகட்டிவா பின்னாடியாச்சும் காசிப் பேசுறாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல. ஒண்ணுமே பண்ணாம கேட் பக்கத்திலே உட்காந்துட்டு உனக்கு சும்மா சம்பளம் குடுக்கணுமா? சேனலும் வச்சு தானே இருக்காங்க. அதையும் ஒரு ப்ரொமோவா போட்டுருக்கானுங்க பாரு. அவ ஆடுற கேம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல. இதே பாரு 2 நாள் அப்படி உட்காந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாரு கேம் ஆடுறா. அவ பாட்டுக்கு கம்முனு உட்காந்தா. ஒண்ணுமே பண்ணல. அவ ஆடுறதெல்லாம் ஒரு கேம்ன்னு இதுல ஒரு ப்ரொமோ வேற. இதுல வந்து இவள வேற உள்ள வேற வச்சிருக்காங்க அப்படின்னுவீங்க. அப்போ சாண்ட்ரா கொடி பிடிக்க மாட்டோம் ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிதானே? எனக்கு புரியல. இப்ப இந்த வக்ர விக்ரமும் வந்து இவன நாமினேட் பண்ணியிருக்கணும்னா, ஆப்வியஸா விக்ரம நாமினேட் சாண்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? அவ அவ அப்ப கமருதீன பண்ணா. கமருதீன பண்ணது நான் தப்புன்னு சொல்லல. அவனுக்கு அது தேவ தான். ஆனா, அந்த இடத்துல பாரு கமருதீன் விஷயத்துல ஒரு ப்ளேவ சாண்ட்ரா பண்றா. இத வந்து நீ டைரக்ட்டா பாருவ வந்து கமருதீன் ஏமாத்துறான். 2 பொண்ணுங்கள வச்சுட்டு இந்த மாரி பண்றான் அப்படின்னு சொல்லி நீ நியாயம் பண்ணியிருந்தீன்னா ஓகே. நீ திவ்யாக்காக தான் திருப்பி பண்ற. திவ்யாவுக்கும் எஃப்ஜேயும் 2 பொண்ணுங்க ஏம்மா உன் பஞ்சாயத்தே ஊர் கிழியுது. நீ உன் புருஷன் பஞ்சாயத்துக்கு கேம் ஆடுறன்னு சொல்ற. உன் புருஷன வெளில அனுப்புனா திவ்யாவ வந்துட்டு கேம் ஆட போறான்னு சொல்ற. அப்ப நீ திவ்யாவ தானம்மா நாமினேட் பண்ணணும். திவ்யாவ பேசின எஃப்ஜேவையும் கமருதீனையும் பண்றேன்னா நீ புரியல. நீ என்ன கேம் ஆடுற? அப்படின்னு. சரி அந்த கேம வந்து பேசினா தானே வெளியில தெரியும். உனக்கும் உங்களுக்கும் திவ்யாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கும் கனிக்கும் என்ன? இவள அவச்சின்னு சொன்னதும், கனிய சொன்னதும், அவ கனி பேசும்போது இவ மூஞ்ச திருப்பிட்டு போனதும்லாம் கதெல்லாம் பேசுறல்ல நல்லா வக்கனையா. நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோல உங்களுக்கு வரும் எபிசோட்லயும். அதெல்லாம் பேசு. அத முகத்துக்கு நேரா பேசி நாமினேட் பண்ண வேண்டியது தானே. அமித் சொல்றாரு நீங்க பேசினா தான் பல விஷயங்கள் வெளில வரும். அப்படி ஒண்ணும் எல்லாரும் விட்டுற மாட்டாங்க. ஒரு பக்கமா அவங்க மேல திரும்புனா. ஏன் நேத்து வந்து அந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாரும் வீடியோ என் பக்கம் திரும்பலனா, நான் அதான் லேடீஸ்க்கு எல்லாருக்குமே அந்த வீட்ல பீரியட்ஸ் வரும் தான். இல்லன்னு சொல்லல. அப்படி பீரியட்ஸ்ன்னு சொல்ற இடத்துல போன அந்த வார்டன் டாஸ்க்ல அந்த பொண்ணு பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது, யார் அதுல காதுல வாங்குனீங்க? அவ்ளோ வேலைய அந்த பொண்ண செய்ய விட்டுட்டு, அவ்ளோ டார்ச்சர் பண்ணி அப்படி பேசினாரு. பேசும்போது நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்கும்போது, இப்போ அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல அவ சாண்ட்ரா கையில எடுத்து, "நீ அத கையில எடுக்காத. ஆனா அதனால வேலை செய்ய மாட்டேன் முடியாதுன்னு" வினோத் கிட்ட அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற. அங்க வாயே வரல வினோத்துக்கு பேசுறதுக்கு. ஓகேவா? அப்போ பீரியட்ஸ்ன்னு வர பட்சத்துல அப்போ டாஸ்க்ன்னு சொல்லிட்டு பாரு கூட பீரியட்ஸ்ன்னு சொல்லி அந்த டாஸ்க்க விளையாடாம இருந்தா, என்ன பண்ணியிருப்பாங்க பிபி டீமு? வெளில அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. இல்ல அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அவளுக்கு குடுத்துருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒரு ரீசன்னு சொல்லி பண்ணாங்க. ஏற்கனவே அந்த அமித் அப்படிதான் சொன்னான். ரைட்டா? அப்படின்னு சொல்ற பட்சத்துல அப்போ சாண்ட்ராக்கு ஒரு நியாயம், பாருக்கு ஒரு நியாயமா? எனக்கு புரியல. இது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸும் அப்போ சாண்ட்ரானா ஒரு மாதிரி, பாருனா ஒரு மாதிரியா? அப்போ பிக் பாஸ் டீமுக்கும் சாண்ட்ரானா ஒரு மாதிரி, பாருனா ஒரு மாதிரியா? ரூல்ஸை மீறினதுன்னு சொல்லி மைக் கட்டி வச்சிட்டதுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே. இப்போ ரூல்ஸை மீறினது அப்படிங்கிற கேட்டகரியில் வினோத் சொன்ன ரூல்ஸை சாண்ட்ரா பண்ணலை. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாரு தான் அதை பண்ணாங்க. அப்புறம் ப்ரெசென்ட் போனோடனே ரூல்ஸை மீறி கேட்டுக்கு வெளில போனாங்க. அப்படியே அனுப்ப வேண்டியது தானே. எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்கீங்க? அப்போ கனி கொடுத்த ரூல்ஸை 2 வாட்டி மீறினாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை எதுவுமே கேட்கலையே. ஏன் எஃப்ஜே 2 வாட்டி ரூல்ஸ் மீறினா 2, 3 வாட்டி பண்ணா. அவனை பனிஷ்மெண்ட் சொல்லி கூட தலை எதுவுமே சொல்லலை. அவன் வாயெல்லாம் பாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது வினோத் வாயிலாம். இதில் இன்னொன்று வேறு இப்போ நடந்துச்சு. இப்போ வந்து லைவ்ல இப்போ இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வருமா இல்லை டெவில் டாஸ்க் வருமா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கனி சொல்கிறா ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வரணும் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இந்த போன சீசனில் ஹேர் கலரிங் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, மஞ்சரி சொல்லி இவன் ரயான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் விஷால் வந்து அந்த சாப்பிட்ருப்பான் சாப்பாடு. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து ஜாக்குக்காக ஒருத்தவங்க பண்ண அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணுவாங்க டாஸ்க்குன்னா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது கனி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த சீசன் எப்படி வரும்? இப்போ அந்த ஹேர் கலரிங் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலருக்குலாம் அப்போ கூட பார்வை தாங்க எக்ஸாம்பிளாக எடுக்கிறாங்க. வெஞ்சன்ஸ் அப்படி கொட்டுறானுங்கங்க. அவ சொல்கிறா கனி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்து இப்போ முடினா ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலையாக அவங்களுக்கு கூட அந்த பாய் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, முடி கட் பண்ணிக்க சொல்லலாம் செய்யலான்னா, அப்போ வந்து இவளையும் சொல்கிறா சப்போஸ் எனக்கு கூட அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை பாருக்கு கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வினோத் கேட்குறான், அது அவங்களே செஞ்சுக்குமா நம்ம செய்யணுமா அப்படின்னா, இல்லை அது கன்வின்ஸ் பண்ணி எப்படி வருமோ அப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே இவன் என்ன சொல்கிறான், அப்போ அவங்க தூங்கும்போது கட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க பச்சையா. டேய் ஏன்டா இவ்வளோ வன்மமாடா உங்களுக்கு? இதே இன்னும் உன் அக்கா தங்கச்சியும் கூட போகிறேன் அப்போ நான் கேட்குறேன், இதை ஒரு கேமாக தான் பார்க்கணும், டாஸ்க்காக தான் பார்க்கணும், இதுக்கு ஒரு கும்பல் வரும். அப்போ பார்வாடுறதும் கேம் தானே. அவளும் கேமுக்காகவோ டாஸ்க்குக்காகவோ என்ன வேணால் பண்ணால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு ஆம்பளை பண்ணால் அது கெத்தாகும், பொண்ணு பண்ணால் மட்டும் அது தப்பாகுதா? எனக்கு புரியலை.
அவன் அநாயகம் பண்ணுறான், இரிட்டேட் பண்ணுறான், சண்டை போட்டே ஆடுறலாம் கேமா, வாயை வந்து இப்படி பண்ணுறது கேமான்னா, அப்போ இவன் வின் பண்ணணுன்றதுக்காக அவன் சொல்கிறான். அப்படியே அப்போ அவங்ககிட்ட சொல்லி அவங்க தான் அதை செய்யணுமா, இல்லை அவங்க தூங்கும்போது நம்ம கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமாவே அடுத்து வந்து உடனே வந்து அவன் அங்கேருந்து உடனே வந்து விக்ரம் சொல்லிடுறான், இது வம்பா போயிடும் நம்மளுக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை ப்ரோ அது வரும்போது பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றான் விக்ரம். உடனே வந்துட்டு என்னெல்லாம் வந்து முடியெல்லாம் கட் பண்ண சொன்னால், முடியெல்லாம் கட் பண்ணால் எனக்கு அசிங்கமாயிரும் அப்படின்றான் அவன் வினோத். ஏன்டா உனக்கு முடி கட் பண்ணால் அசிங்கமாயிரும், அந்த பொண்ணு தூங்கும்போது முடி கட் பண்ணால் மட்டும் உனக்கு கெத்தாயிருமா? கேவலமாக இல்லை? நீங்களாம் கல்யாணம் ஆனவங்க தானே, வீட்டில் உங்களுக்கும் வந்து பொண்டாட்டி அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல. உங்கள் வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரி, மற்றவங்க வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரியா? எனக்கு புரியல. இதில் இன்னொரு இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த சபரியும் திவ்யாவும் பேசினது கேவலமாக பேசினாங்க. சபரியும் திவ்யாவும் நேற்று லைவில். அவன் சபரி ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுகிறான். முன்னாடியே அதை முழுசாக சகுனியாக இருக்கான், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த திவ்யாவை போடின்னு சொன்னதுக்கும் அந்த கமருதீன் காக்கா வந்து அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கெல்லாம் வீக்கெண்டில் அந்த விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணார். அப்போ வந்து அவள் சொல்கிறா, பாருவை பார்த்தா ஜெகன்மோகினி மாதிரி இருக்குது, அவள் ட்ரெஸ்ஸும் அது அமித் பக்கத்தில் உட்காரும்போதுலாம் ஏதோ லேகியம் வச்சுட்டா போல இருக்குது அமித்துக்கு, அதனால தான் வந்துட்டு அப்படியே அமித் திரியிறாரு அப்படின்னும் போது அவன் சபரி சொல்கிறான், தனியாலாம் பாரு லேகியம்லாம் வைக்குவானா, பாருவே ஒரு லேகியம் தான் அப்படின்றா சபரி. ஒரு அந்த விஜேஎஸ் ஹோஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டானா கேள்வி? ஒரு பொண்ணு இவ்வளோ மோசமாட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு யாரை பற்றியாச்சும் பின்னாடி பேசியிருக்காடா? கேம் ஆடுது, கத்துது, திட்டுது, எல்லாமே தான் அந்த பொண்ணு பண்ணுது. ஏன் இந்த கமருதீன் கிட்ட கேவலமாக வந்து ஏமாந்து போய் வந்து அவள் பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்கா. அவளோட அந்த ஒரு வெகுளித்தனமோ இல்லை அவளோட அந்த முகத்துக்கு நேராக பேசுகிற குணமோ அவருக்கு மைனஸாக தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொண்ணு லேகியம்னு சொல்கிறது, அவள் லேகிய வச்சுட்டான்னு சொல்கிறது, ஏம்மா திவ்யா நியாயம், உன் வாயில் பொய்யை தவிர எதுவும் வராதுன்னு தெரியும், ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ பேசுவ நீ? உனக்கு தான் ஓட்டு போடுது ஒரு கூட்டம். எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் என்னன்னே புரியல. இவனுங்களாம் லைவ் பார்க்குறானுங்களா, பார்த்து அதை அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறானுங்களா, இல்லை லைவை பார்க்காம 1 hour மட்டும் பார்த்துட்டு ஓட்டு போடுறானுங்களான்னு தெரியல. ஏம்மா இன்னும் ஒரு போடின்னு சொன்னா, இல்லை கமருன்னு சொன்னால் அவ்வளோ அழுது சீன் போட்டு நீ ஒரு பொண்ணை இப்படி கேரக்டர் அசாசின் கேம் பற்றி பேசுங்க, தப்பில்லை. அவள் கேம் ஆடுறது பிடிக்கல, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு பேசுங்க. அப்படியா பேசுவீங்க? எனக்கு புரியல. எனக்கு ஆத்திரமாக வந்துச்சு இந்த சபரி பண்ண திவ்யா பேசுனதெல்லாம் பார்த்து. இவனுங்களுக்குலாம் எப்பட்றா ஓட்டு போடுறீங்க? மனசாட்சி இல்லைடா உங்கள் வீட்டு பொண்ணுங்கள, அதுவும் பொண்ணுக்கு பொண்ணு அவன் நியாயத்துக்கு பேசுகிறாளாம்மா திவ்யா. இதுவாடி உன் நியாயம்? கேட்குறேன், நானே ஒரு பொண்ணாக கேட்குறேன், இதுவா உன் நியாயம்? உன்னை பிடிக்கலன்னு அந்த பாரு பொண்ணு முகத்துக்கு நேராக சொல்கிறாரு. யாரையாச்சும் பற்றி அந்த பொண்ணு பின்னாடி பேசுதா இப்படி? அநியாயமாக வன்மத்தை கொட்டுற மாதிரி கேம் பற்றி பேசுது, ஆனால் இப்படி வக்கரமாக பேசலை, இப்படி அநியாயமாக பேசலை. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.